ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஒரு 20க்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல, 20 இருந்தாலும் பரவாயில்ல. தக்காளி ஒரு 3 எடுத்துக்கோங்க, அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 30 பூண்டு கிட்ட, ஒரு 1/2 கப் பூண்டு எடுத்துக்கோங்க, அதையும் இது போல் உரித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை சுண்டக்காய் நான் கீறி வச்சுருக்கேன். இதை நசுக்கியும் போடுவாங்க. இதை நான் கீறி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிடலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே பொரிஞ்சு வரும்போது நம்ம இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்த அப்புறமா அது கூடயே நம்ம பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை சுண்டக்காய் இது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை சுண்டக்காய் நான் ஒரு 150 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ண அப்புறமா நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இது போல் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்த அப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த அப்புறமா அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சாஃப்ட் ஆகட்டும், நல்லா வதக்கிடுவோம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 2 ஸ்பூனோ இல்லை 1 ஸ்பூனோ ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்த அப்புறமா நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாடை போகட்டும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது போல் நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட புளி தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். இது நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்துருக்கோம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கல, புளி தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதனால ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுவோம். 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, இது நல்லா கொதிச்சு வருது. உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணனாலும் நம்ம அப்போவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்துச்சு. நமக்கு பச்சை சுண்டக்காய் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்க, பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இது நம்ம சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா திக்காக இருக்குது பாருங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.